ஸ்ரீமத் பாகவதம் 154ஆம் பகுதி. நல்லது கிருஷ்ணா, மிக நல்லது. நீங்கள் கேட்ட யுத்தத்தை நிச்சயம் நான் தருகிறேன். தாம் எனக்கு பயந்து ஓடிய கோழை உன்னுடன் யுத்தம் செய்வது எனக்கு அகௌரவம். அர்ஜுனன் வயதில் சிறியவன், ஆனால் பீமன் எனக்கு சமமான பலசாலி. எனவே நான் அவனுடன் துவந்த யுத்தம் செய்கிறேன். அவனை ஜெயித்துவிட்டு பின் உங்கள் இருவரையும் கொன்று விடுகிறேன். ஆத்திரத்துடன் கூறிய ஜராசந்தன் பீமனுடன் யுத்தத்திற்கு தயாரானான். அவனும் பீமனும் முதலில் கதாயுதத்தால் தாக்கிக் கொண்டார்கள். கதாயுதங்கள் முறிந்ததும் மல்யுத்தத்தில் இறங்கினார்கள். சமபலம் கொண்ட அந்த இருவரின் யுத்தம் பிரமிக்க வைத்தது. ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்டார்கள். சுற்றி சுழன்ற அந்த போராட்டத்தின் முடிவில் பீமன் ஜராசந்தனை கீழே வீழ்த்தி அவனுடைய இரு கால்களையும் பற்றி உடலை இரண்டாக கிழித்து போட்டான். அப்போது ஓர் எதிர்பாராத அதிசயம் நிகழ்ந்தது. கிழித்து போட்ட ஜராசந்தனின் உடல் மீண்டும் ஒட்டிக்கொண்டது. பீமனும் அர்ஜுனனும் ஆச்சரியமடைந்தார்கள். கண்ணன் அதிசயிக்கவில்லை. ஜராசந்தனின் உடல் மீண்டும் தானாகவே ஒட்டி கொண்டதற்கு காரணம் இருந்தது. அது அவனுக்கு தெரிந்திருந்தது. மகத மன்னனான பிருகத்ரதனுக்கு 2 மனைவிகள், இருவருக்குமே குழந்தை இல்லை. அதனால் மனம் வருந்தினான் மன்னன். அப்போது சண்ட சௌஷிக மகரிஷி என்பவர் அவனை சந்தித்து ஒரு பழத்தை கொடுத்தார். இதை உட்கொண்டால் உன் மனைவிக்கு குழந்தை பிறக்கும் என்றார். பிருகத்ரதன் ஒருவர் மட்டுமே உண்ண வேண்டிய அந்த கனியை 2 மனைவிகளுக்கும் பகிர்ந்தளித்தான். இருவரும் கர்ப்பமடைந்தனர். ஆனால் பிறந்ததோ 2 துண்டான உடல்கள். மன்னனும் அவன் மனைவியரும் துயரத்தில் ஆழ்ந்தனர். வருத்தத்துடன் அந்த உடல் துண்டுகளை வெளியே தூக்கி எறிந்தனர். உயிரற்ற அந்த பிண்டங்களை ஜரா என்ற அரக்கி உட்கொள்வதற்காக எடுத்தாள். அவள் அந்த 2 உடல்களை ஒன்று சேர்த்ததும் அந்த குழந்தை உயிர் பெற்றது. ஜராவால் உயிர் பெற்றதாலேயே அந்த குழந்தை ஜராசந்தன் என்று அழைக்கப்பட்டான். பீமன் ஜராசந்தனை மீண்டும் மீண்டும் கிழித்து போட்டும் உடல் சேர்ந்து கொண்டதால் செய்வதறியாமல் திகைத்தான். அப்போது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அருகே கிடந்த புல்லை எடுத்து அதை சரிபாதியாக கிழித்து தலைமாற்றி போட்டார். யுத்தம் செய்தபடியே அதை கவனித்த பீமன் குறிப்பை உணர்ந்து கொண்டான். ஜராசந்தனை வீழ்த்தி மறுபடியும் அவர் உடலை கிழித்தவன் இம்முறை அதை தலைமாற்றி போட்டான். ஜராசந்தனின் கிழிந்த உடல் ஒன்று சேர முடியாமல் அவன் உயிரிழந்தான். அவன் சிறைப்படுத்தியிருந்த மன்னர்கள் விடுதலை பெற்றார்கள். இதன் பின் இந்திரபிரஸ்தத்தில் ராஜசூய யாகம் சிறப்பாக வெகு விமர்சையாக நடந்தது. உலகத்தின் அத்தனை அரசர்களும் கௌரவர்களும் பீஷ்ம பிதாமகர், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார் போன்ற பெரியோர்களெல்லாம் கலந்து கொண்ட அந்த யாகத்தில் முதல் மரியாதையை யாருக்கு செய்வது என்ற கேள்வி எழுந்தது. அதனால் அங்கு பெரும் கலகம் விளைந்தது. மற்றொரு வதமும் நடந்தது. 154ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.